மாலா ஆமா அங்க மாமனோட வம்பு கட்டிக்கிட்டு மாமா பேசாம இருக்கட்டும் கொட்டை வீங்கி போயிடும் சொல்லி மாலா முன்னாடி வந்து மாமா பண்ணாரு 50 பேர் போயிட்டாங்க. மாலா மாமா மாலா மாமா உன்னை பார்க்கணும் பார்க்கணும் ஒன்று கேட்கணும் கேட்கணும். அப்புறம் நான் ஈதுக்கத்துக்கே போகணும்னே வந்து நானும் அப்படித்தான் மாமா உங்களை பார்க்கணும் ஒண்ணு கேட்கணும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்காவது ஓடியே உயரணும்னு நினைக்கிறேன் மாமா. மாமா மாமா இவ்வளவு நாளா என்னை பார்க்கவே வரல. ஓ மாமா என் மேல உனக்கு பாசமே இல்லை, நீ வேஷம் போடுற. மாமா இவ்வளவு நாள நீ எங்க மாமா போன? நீ ஆச்சாச்சியை கேட்டீங்க மாமா எனக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வரலையா? மட்டுக்கு மட்டுக்கிட்டு கட்டிக்கிறது நான் முட்டுக்கு வாங்கிட்டு வரேன். முறுக்கு அப்புறம் முதுக்கு முறுக்கு மச்சிச்சூது மைசூர் பாக்கு கீழே சொரியல கேசரி மச்சது மிச்சரு அப்பூண்டா போண்டா பருப்பு உருண்டை அல்வா வளக்கா பஜ்ஜி இதெல்லாம் வந்துட்டு நானும் ஈரத்திலிருந்து ஈப்பு தொப்படி வந்தனா ஈப்பு தொப்படி வரும்போது கையை காலு மூத்தா வலிக்குது மாலா. ஆமா ஆமா இப்பதானே ஆரம்பிச்சிருக்குது. வலி வந்துருச்சா அப்படி சொல்லிட்டு அப்படி ஈப்பு மரத்துல திண்ணி பணத்தை கீழே தொங்க விட்டுட்டு என் பண்டு தொங்குதா மேல அண்ணாந்து பாக்கவே வெய்ய சுழின்னு அடிக்குது மாலா. அப்படின்ட்டு அப்படியே கீழே உக்காந்தனா அப்படியே ஓங்கிட்ட மாலா. முடிச்சு பாக்கவே திண்ணி பணத்தை காணோம். அப்புறம் என்ன எங்க வச்சு எல்லாம் அங்கேயே தான் அப்படின்னு பாக்கவே அங்க பாரு ஈப்பு மாதா. இதுதானா? அது என்ன மரம் தெரியுமா உனக்கு? என்ன மரம்? அதுதான் உங்கள மாதிரியே குரங்கு புட்டு குரங்கு திண்ணி பணத்தை போது எடுத்துட்டு போய் அப்படியே என்னை பாக்குறது பப்புக்குன்னு போறது கொண்டு தின்னு ஓட்டு போயிடுச்சு. அப்புறம் எனக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வரலையா? என்னது மாமா? ஆமாமா ஆத்தாவையும் அதுல உனக்காகவே உள்ள வச்சிருக்கிறேன். ஆமா மாமா எனக்கு ரொம்ப நாளா என்னன்னே தெரியல மாமா. உன் பணத்தை பார்க்கணும்னு ஆசை. அப்படியா? சரி பணத்தை காட்டு மாமா சீக்கிரம் எடு மாமா. அவசரப்படாத, இவ்வளவு நேரம் பண்றேன் தூக்கம் வந்துடும் மாட்டேன். நான் கூட என்னமோ பணத்தை காட்ட போறேன். உன் பணம் என்ன கோணையா இருக்கு? படிக்க அப்படிதான் இருக்கும். கேவலமா நம்மளை பார்த்து சிரிக்க கூடாது. கோணையா தானே இருக்கு. இதை பார்த்து கவலைப்படாது. ஒளிச்சா செடிய மாலா. எனக்கு திங்க தெரியாது மாமா. உனக்கு திங்கவும் தெரியாது. இப்படித்தான் பிடிக்கணும். பிடிச்சு இப்படித்தான். என்ன மாமா அது? அது காம்பு. சரி பழக்காம்பு. அப்புறம் இப்படித்தான் ஒழிக்கணும். இப்படி நல்லா இழுவ ஓடுற மாமா. ஐயா என்ன பண்ற? சுத்தப்பட்ட அப்படி படுத்தி ஆட்டாத மாமா. பல கீழே விழுந்துரு. கத்த பாருங்க. எத்தனை ஆட்டு ஆட்டினாலும் நான் என்னைக்கு கீழே விழுகிறோம் அன்னைக்கு சேர்ந்த பல கீழே விழுது. சரி கெட்டியா இருக்கு. எப்படி மாமா சாப்பிடுறது? ஏந்த மாமா பழக்கவே வச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். நாங்க சாப்பிடலாம்னு போறேன். அங்க 4 பேர் உட்காந்துக்க அம்மா இருக்கேன். ஓ பழக்காரர் வந்துட்டாரு அப்படி. நாங்க இந்த பழத்துக்குள்ள இந்த பழம் இல்லைன்னா நம்மளுக்கு குடும்பமே இல்லை. எப்படி தெரியுமா? இது வந்து எங்க அம்மா, சரி இது வந்து எங்க அப்பா, இது வந்து நானு, இது வந்து நீ முண்டாட்டி.
பொண்டாட்டி. இது நாலு திசையா இருந்தா நம்ம குடும்பம் நார குடும்பம். ஆமா ஆமா. அடிச்சுக்கலாம், உதச்சிக்கலாம், தூக்கி போட்டுக்கிட்ட புதிச்சுக்கலாம். மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துடணும். அதுதான் நம்ம குடும்பம், ஒழுக்கமான குடும்பம். நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம். அது மேல யாருக்கிட்ட கொடுக்கலதே ஆளவே காணாமா. சரி சரி இருக்குது, இந்த அப்பா கிட்ட கொடுத்துடலாம். அங்க போகுது போது மாம மேல ஆசை வச்சு பெரிய வச்சு பிச்சுக்கிட்டு வச்சு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு பிறப்பு. உங்க மேல எவ்வளவு கொல்ல பிரிய வச்சிருக்காங்க. ஆசை எப்படி வச்சிருக்க சொல்லுங்க. பிரச்சனை இல்ல. இருக்க செடியோட இருக்க போட செய்யமா. அப்படிதான் நினைத்துக் கொண்டிருக்கிறாய். நான் உன்னை பார்க்கின்ற பொழுது எப்படி தெரியுமா? சொல்லுங்க. இரவு ஒன்று விடிந்தாலும் நிலவு விண்ணோடுதான், இலையொன்று விரிந்தாலும் மர மண்ணோடுதான், இரண்டு கண்களிலே பார்வையற்று போனாலும் இமைகள் கண்ணோடுதான், இந்த உடல் பிரிந்தாலும் உயிர் உன்னோடுதான் மாலா. உன் இடுப்படையிலே மயங்கி போய்விட்டேன் மாலா. எப்படி மாமா? என் காதலை நிறைவேற்றி வைப்பாயா, இல்லை என்னை நடுத்தெருவில் அலைய விடுவாயா? உயிர் இருக்கு வரை இந்த உடல் இருக்கும், உடல் இருக்கு வரை உன் நினைவு இருக்கும். எப்படி தெரியுமா? கடலை கால்களை புதுக்களை, கடலை கால்களை
ஏன் பண்ணினீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு மாமா. எனக்கு மாதிரியாக காத்து வர சரி விஷயம் போய் மாலா நம்ம காதலியோட நிக்கணும். நேர ஈதுகிட்டு போயிட்டு அதுக்கு வந்து வெள்ளிக்கிழமை நான் கையில பிடிச்சுக்கிட்டே பாருங்க. தாலி கையை வந்து உடைய தாலியை கட்டி நேர ஈதுகிட்டு குத்தி போய் நம்மளை நெத்தி வெட்டி ஊம்புக்குள்ள வச்சு ஒரு நெத்தி போட்டு ஒரு தருக்குவதை போட்டு மல்லிகை மலைகளை தூவி விட்டு நான் ராஜ்யமோகமா பள்ளி கொண்டிருப்பேன். சரி நீ என்ன பண்ணுவே தெரியுமா? நான் என்ன பண்ணுவேன்? இந்த கையில பால், இந்த கையில லம் லம். கோயில் பூசாரி பவராஜ் ஐயா குடும்பத்தை சார்பாக ஜக்கம்மா நம்மளுடைய தாய் ஜக்கம்மா அவர்களே ஒரு பாடல் பாட வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த சீனை முடித்து அடுத்த சீனில் வரும்போது அந்த பாடலை பாடுகிறேன் என்று சொல்லி இந்த ஒரு செல்வத்தை வாரி வழங்கிய ஐயா குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம். அப்புறம் பால் பழம் கொண்டு வந்து பால் சொம்பு பால் சொம்பு மாதிரி நினைச்சுக்கணும். சொம்பு இப்ப சொம்பு மாதிரி நினைச்சுக்கா சொம்ப காணவனு கேட்டாதுக்கிட்ட சொம்பு எங்க வருது? அப்புறம் இந்த கையில பால் சொம்பு, இந்த கையில ஆப்பிள்டா ஆப்பிள்டா அப்படி புடிச்சுக்கிட்டு நீ வர்ற நிறைய பாரு. இந்த நீ அப்படின்னு வருவேன். இப்படி வந்தா எனக்கு வெக்க வெக்கமா வருது. நான் வெக்கத்தோட நீ வருவேன். நான் அப்படி ஒதுங்கிக்கிட்டு இருப்பேன். நீ வந்து என்னன்னு கூப்பிடணும்? என்ன கூப்பிடணும்? மாமா 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 மாமா. ஏந்திரிங்க மாமா. ஏந்திரிங்க மாமா. ஏந்திரிங்க மாமா. கொஞ்சம் குடிங்க மாமா. கொஞ்சம் கடிங்க மச்சி. குடிங்க மாமா. கொஞ்சம் சாப்பிடுங்க மாமா. சாப்பிடுங்க மாமா. நீ அப்படி சொல்லுவேன். நான் பாலே குடிக்க வேண்டாம். நீங்க எதுக்கு திங்கிறீங்க? என்ன பண்றது? நம்ம பால் குடிச்சாலும் வம்பு, பழத்தை தின்னாலும் வம்பு. நம்ம ஓரமா வச்சிடணும். எதா இருந்தாலும் ஓரமா வச்சு வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். ஓஹோ இந்த பால் பிடித்தே இருக்குமோ? ஓஹோ இந்த பால் பிடித்தே இருக்குமோ? இத்தனை வருஷம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. வேற வழியே தான் இருக்கு. சரி மாமா சொல்லுங்க. புரியுதா? அப்படி பாத்துக்கிட்டு அப்புறமேட்டுக்கிட்ட சின்ன அப்புறமேட்டுக்கு வர பாட்டொன்று கேட்டேன் பரவசமானே நான் பாடவில்லை பாடவில்லை
ஆரிஸ் ஆரி பின்னாடி போங்க ஸ்ட்ராங்கா கடைசி வரைக்கும் விட மாட்டேன். ஒளிப்பணிக்கு எத்தா இருக்குது, சூப்பரா இருக்குது. இதுக்கு என்ன தங்கத்தை நான் உள்ள போக மாட்டேங்கிறேன். குமார் ஒரு பாட்டு அழுகிற பாட்டு அந்த காலத்துல அன்னத்தை தூது விட்டாங்க. இந்த காலத்துல போய் திண்டுல தூது விட்ட தோழிகளை கூப்பிட்டுருவோமா? அப்பதான் நந்தவனத்துக்கு போய் ஆடணும் பாடணும் ஆசை அப்படி வரும். மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்ந்து போ. மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, துள்ளி வரும் தென்றலையே நீ காத்துக் கொண்டிருப்பார்கள், சென்று பார்க்கிறேன்.